கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ராஜாக்களின் 1 புத்தகம் 2 அதிகாரம் 4 வசனம். 1 ராஜாக்கள் 2:4. மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. Keep the charge of the Lord your God, walk in his ways, keep his statutes, his commandments, his precepts, and his testimonies, as it is written in the law of Moses, so that you may succeed in everything you do and wherever you turn. Amen. இன்றைய தியான வசனம் வேதாகமத்தில் 4 வசனமாகவும் ஆங்கில மொழிபெயர்ப்பில் 3 வசனமாகவும் உள்ளது. இது தாவீது தன் மகன் சாலமோனுக்கு கொடுத்த மிக முக்கியமான ஆவிக்குரிய அறிவுரை. இது ஒரு தந்தையின் அறிவுரை மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதே உண்மையான ஆசீர்வாதத்தின் பாதை என்பதை எடுத்து காட்டும் வசனம். இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். இந்த வார்த்தைகளை தாவீது தன் வாழ்க்கையின் இறுதி காலத்தில் சாலமோனிடம் கூறுகிறார். சாலமோன் இப்போது இஸ்ரவேலின் ராஜாவாக பொறுப்பேற்கிறான். ராஜ்யத்தை நடத்துவதற்கு முன்பாக தேவனுடைய வழியில் நடக்க வேண்டும் என்பதையே தாவீது முதன்மையாக கூறுகிறார். உன் தேவனாகிய கர்த்தருடைய என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தாவீது முதலில் உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். தேவனை பற்றிய அறிவு மட்டும் போதாது, தேவனோடு தனிப்பட்ட உறவு வேண்டும். சாலமோனுக்கு ராஜ்யமும் செல்வமும் அதிகாரமும் கிடைத்தாலும் அவனுடைய வாழ்க்கையின் உண்மையான அடித்தளம் தேவனாகவே இருக்க வேண்டும் என்பதில் தாவீது உறுதியாய் இருந்தார். இன்று நமக்கும் இதே பாடம்தான். வாழ்க்கையில் நாம் எவ்வளவு உயர்ந்த நிலையை அடைந்தாலும் தேவனுடனான உறவை விட முக்கியமானது வேறொன்றும் இல்லை. அடுத்ததாக தாவீது கூறுவது அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ள, அதாவது தேவனுடைய வார்த்தையை கேட்பது மட்டுமல்ல, அதன்படி வாழ வேண்டும். வேதாகமத்தை படிப்பது நல்லது, பிரசங்கம் கேட்பது நல்லது, வசனத்தை மனப்பாடம் செய்வதும் நல்லது. ஆனால் அந்த வார்த்தை நம்முடைய நடத்தையில் வெளிப்பட வேண்டும். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபும் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று அறிவுறுத்துகிறார். கேட்பது அறிவை தருகிறது, கீழ்ப்படிதல் வாழ்க்கையை மாற்றுகிறது. அவர் வழிகளில் நடக்கும்படி என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது மிகவும் அழகான பகுதி. தேவன் நமக்கு கட்டளைகளை மட்டும் கொடுக்கவில்லை, நடக்க வேண்டிய வழியையும் காட்டுகிறார். அவர் வழிகளில் நட என்பது தேவனுடைய சித்தத்தை தேடுதல், தேவனுடைய வார்த்தையின்படி முடிவு செய்தல், உலகத்தின் வழியை பின்பற்றாமல் தேவனுடைய வழியை தேர்ந்தெடுத்தல், சூழ்நிலை மாறினாலும் தேவனை விட்டு விலகாமல் இருப்பது என்பதாகும். தேவனுடைய வழி எப்போதும் எளிதானதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது, ஆனால் அது எப்பொழுதும் பாதுகாப்பான வழி. இது உறுதி. அவருடைய காவலை காப்பாயாக என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். இதன் பொருள் தேவன் கொடுத்த கட்டளைகளையும் சாட்சிகளையும் கவனமாக காத்து தொடர்ந்து கடைப்பிடித்தல். ஒரு பொக்கிஷத்தை நாம் பாதுகாப்பது போல தேவனுடைய வார்த்தையை நம் இருதயத்தில் பாதுகாக்க வேண்டும். இதை விசுவாசிக்கிறீங்களா? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 119:11 வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்தில் இருந்தால்
அது நாம் தவறான வழியில் செல்லும்போது நம்மை எச்சரிக்கை செய்யும். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியுங்கள் என்று மோசே இஸ்ரவேலர்களிடம் கூறுவதை உபாகமம் 10:12 வாசிக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்பது பயத்தினால் மட்டுமல்ல, அன்பினாலும் இருக்க வேண்டும். இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கச் செய்வாய், அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்வாய் என்று யோசுவாவுக்கு கர்த்தர் அறிவுறுத்துவதை யோசுவா 1:8 வாசிக்கிறோம். வசனத்தை படிப்பது, தியானிப்பது, கீழ்ப்படிந்து அதன்படி நடப்பதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் மிக பெரிய பாடம், தேவனுடைய வழியில் நடப்பதே உண்மையான வெற்றி. தேவனை முதன்மையாக வைத்துக் கொள்வோம். சாலமோனுக்கு ராஜ்யம் கிடைத்தது. ஆனால் தாவீது அவனிடம் முதலில் உன் தேவனாகிய கர்த்தர் என்று நினைவூட்டுகிறான். பதவி தேவனை விட பெரியதல்ல, பணம் தேவனை விட பெரியதல்ல, வெற்றி தேவனை விட பெரியது அல்ல. பதவி, பணம், வெற்றி அனைத்தும் தேவனுடைய கிருபையால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். தேவனே முதலிடம். எனவே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். வசனத்தை அறிந்திருப்பது மட்டும் போதாது, வசனம் நம் வாயில் மட்டும் இருக்கக்கூடாது, நம் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். நாம் பேசுவதில், குடும்பத்தில், பணியில், உறவுகளில், முடிவுகளில் எல்லாவற்றிலும் தேவனுடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும். தேவனுடைய வழியில் தொடர்ந்து நடப்போம். சூழ்நிலை நன்றாக இருந்தாலும், சோதனை வந்தாலும், மனிதர் கைவிட்டாலும் தேவனோடு நடப்போம். தொடர்ந்து தேவனுடைய வழியில் நடப்பவரை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? சுருக்கமாக சொல்வதானால், நாம் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய வழிகளில் நடந்தால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இல்லாமல் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறும். தாவீது சாலமோனுக்கு கொடுத்த இந்த அறிவுரை இன்று நம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பொருந்தும். முதலில் தேவனை தேடு, அவருடைய வார்த்தையை கைக்கொள், அவருடைய வழியில் நட, முடிவு வரை உண்மையாக இரு. Today's verse teaches us that true success comes from walking faithfully in God's ways. David instructed Solomon to obey God's commands, keep his statutes, and follow his ways. The same principle applies to us today. Knowing God's word is not enough. We must obey it and live according to it. God's word gives direction, protection, and wisdom. When we put God first, trust his guidance, and remain faithful to him, our lives become a blessing to others and bring glory to his name. Know God's word, obey his word, walk in his ways, and remain faithful to him until the end. Amen. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் எங்கள் இருதயத்தில் பதித்தருளும். உமது வார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாகவும் எங்களை மாற்றும். எங்களுடைய சொந்த ஞானத்தில் சாயாமல் எல்லா வழிகளிலும் உம்மை அறிந்து உமது சித்தத்தை உணர்ந்து அதன்படி நடக்க கிருபை அருள வேண்டுகிறோம். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். நாங்கள் உலகத்தின் வழியை பின்பற்றாமல்
உமது வழியில் நடக்கும்படி எங்களை நடத்தும். சோதனைகள் வந்தாலும் உம்மை விட்டு விலகாத விசுவாசத்தை தாரும். எங்கள் வாழ்க்கையின் இறுதி வரை உமக்கு உண்மையாக இருந்து உமது நாமத்திற்கு மகிமை சேர்க்கும் வாழ்க்கையை வாழ உதவி செய்ய வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.